மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் முதல் டாப்பிக்கான அந்த ஐரோப்பியர் வருகை, அதாவது யூரோப்பியன் என்ட்ரி அப்படின்ற டாபிக் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம், கொஸ்டின்ஸ் எடுக்க சொல்லி. இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னாக்கா, அதே 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, அதாவது வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்ற ஒரு பாடம், ஹிஸ்ட்ரியில் 2வது பாடம். இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஐரோப்பியர் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் என்னென்ன போர் முறைகள்லாம் ஈடுபட்டாங்க, எப்படி அந்த போர் முறைகளில் ஈடுபட்டு என்னென்ன ஒப்பந்தங்களில் ஈடுபட்டாங்க, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னாக்கா எந்த இடத்துலலாம் ஆக்கிரமித்தாங்க அப்படின்ற விஷயங்கள் பூரா இந்த பாடத்தில் வந்து உள்ளடக்கியிருக்கும். உதாரணமாக போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, கர்நாடக போர், மைசூர் போர், ஆங்கிலேய மைசூர் போரும்பாங்க, கர்நாடக போரும்பாங்க, ஆங்கிலேய மராத்தா போர் சொல்லுவாங்க, அடுத்தது பிளாசி போர் சொல்லுவாங்க, அடுத்தது பக்சார் போர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போர்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த போர்கள்லாம் வந்து எந்தெந்த வருடம் நடந்தது, என்னென்ன ஒப்பந்தத்தின் மூலயமாக அதை வந்து முடிவுக்கு வந்தது, அதாவது ட்ரீட்டிஸ், இங்கிலீஷில் சொல்லணுன்னாக்கா ட்ரீட்டிஸ், என்னென்ன ட்ரீட்டிஸ்னால வந்துட்டு முடிவுக்கு வந்தது அப்படின்ற விஷயங்கள் பூரா அந்த பாடத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் நிர்வாகம் எப்படி வந்துட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ், இப்போ உள்ள ஐஏஎஸ் போஸ்ட்டு, அது குடிமை பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடிமை பணியெலாம் வந்து இந்தியாவில் எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் இருந்தால் வந்து பின்தொடர்ந்து வந்தது தான் இது எல்லாமே. அப்போ அந்த பிரிட்டிஷ் பின்தொடர்ந்து இந்த ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் வந்துட்டு எப்படி வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, என்னென்ன சட்டங்கள் மூலிமா வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க போன்ற அனைத்து விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாடப்பகுதியில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சட்டங்கள் மூலயமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நிர்வாகம் வந்து நடைபெற்றிருக்கும் இந்தியாவில். அப்போ எந்தெந்த சட்டங்கள்லாம் வந்துட்டு இதில் செயல்படுத்தி இந்த நிர்வாகத்தை வந்துட்டு ரன் பண்ணாங்க பிரிட்டிஷ் அப்படின்ற விஷயங்கள் பூரா இந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் எடுக்கணும். அப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்ப்பா. அதனால் ஒரு 50 கொஷின்ஸ் எடுத்துருங்க. தேங்க்யூ.